அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நிறைய குட்டீஸ் என்ன கேட்குறீங்கன்னா, அக்கா நிவி விலாக் எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த அளவுக்கு வியூஸே போகிறது இல்லைங்க. யாருமே இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க மாட்டேறீங்க. அப்படி இருக்கும்பொழுது என்ன பண்ணுறது அப்படின்றதுனால தான் நிறைய டைம் நான் வந்து ஷார்ட்ஸ் மட்டுமே அப்லோட் பண்ணிகிட்ருந்தேன். இன்றைக்கி வந்து ஏன் இதை வந்து நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறதோடையே நிறுத்திக்கிறீங்க. வீடியோஸ் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெளிவான புரிதல் இருக்கும். மாட்டுக்கு ஏதாவது உடம்பு முடியல அல்லது கோழிகளுக்கு ஏதாவது நோய் வருது இல்லை அடை வைக்கிறத பற்றி இந்த மாதிரி டவுட்டுக்கு எல்லாத்துக்குமே நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் யாருமே வந்து அந்த வீடியோஸை பார்க்குறதே இல்லை. நீங்கள் வந்து வீடியோஸ் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அதுக்கு தெளிவான புரிதல் இருக்கும். சரிங்களா? நீங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு நான் வந்து எவ்வளோ தரத்தை வந்து நான் கமெண்ட்ஸில் டைப் பண்ணி அனுப்ப முடியும் யோசிச்சு பாருங்கள். வீடியோ பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அதுக்கு தெளிவான புரிதல் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து கமெண்ட்ஸ்லேயே வந்து ரிப்ளை கொடுத்துடலாம். ஆனால் இந்த மாதம் அடை வைக்கலாமா அல்லது மாட்டுக்கு வந்து இந்த மாதிரி நோய் வந்திருக்கு, இதுக்கு என்னென்ன வைத்தியம் செய்யணும் அப்படின்லாம் எல்லாமே கொஷினாகவே வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுறீங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். எல்லா வீடியோஸும் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம மாடுகள்லாம் இருக்கும்பொழுது என்னென்ன நோய் வந்தது, அதனால் நான் எப்படிலாம் மருத்துவம் செஞ்சேன், டாக்டர் வந்து அவங்க இங்கிலீஷ் மெடிசன் செஞ்சாலும் நான் வீட்டு வைத்தியம் எப்படிலாம் பண்ணேன் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் வந்து ஆல்ரெடி வீடியோவாகவே இருக்குது. ஆனால் யாருமே வந்து அதை பார்க்குறதே கிடையாது. வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கீங்க. சரிங்களா? உங்கள் எல்லாருக்கும் வேலை இருக்கிற மாதிரி தான் எனக்கும் வேலை இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து வீடியோ பாருங்கள். அங்கே பார்த்தீங்களா பவி வந்து என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி, பால் குடிக்கணும் அப்படின்னா ஒன்று அவங்க அம்மாவை இடித்து பால் குடிக்கிறா, அப்படி இல்லாட்டி அவங்க மேலே எகிரி குச்சி சேட்டைகள் பண்ணி பால் குடிக்கிறா. இந்த மாதிரி நிறைய சேட்டைகள் வந்து நடக்குது. காலையில் வந்து மாடு இப்படி தான் இருக்கும். ஏன்னா வைக்கோல் எல்லாமே வந்து சாணமாக வெளியேறிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் மேய்ச்சலுக்கு போகிறது, தவிடு புண்ணாக்கெலாம் வைக்கிறது, இதெல்லாம் வச்சு தான் மறுபடியும் மாடு வந்து கொஞ்சம் நல்லா கொழுன்னு தெரியும். சரிங்களா? என்னக்கா மாடு இவ்வளோ ஒல்லியாக இருக்குது அப்படின்னு கேட்டுறாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ரொம்ப தூரத்துலேருந்து ஜூம் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு கால் வேறு இப்போ ஒரு 10 நாளாக வலி ஜாஸ்தியாக இருக்குது. என்னால் நடக்கிறதுங்கிறது கூட ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்க வேண்டியதாக இருக்குது. அதனால தான் நான் வந்து ஜூம் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். அதனால் மாடு ரொம்ப இளப்பாக இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணாதீங்க. காலை நேரத்தில் இப்படி தான் இருக்கும். சரிங்களா? அப்புறம் வந்து கொஞ்சம் தீவனம், புல், கடலை புண்ணாக்கு எல்லாம் கொடுத்ததும் மறுபடியும் ஆக்டிவ் ஆகிடுவார். கொழுன்னு இருப்பாங்க. சரிங்களா? நீங்கள் கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் ஆல்ரெடி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். சப்போஸ் வந்து சின்ன சின்ன வார்த்தைகளில் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை கொடுத்துருவேன். அதெல்லாம் ஒன்றும் டவுட் கிடையாது. மற்றபடி ரிப்பீட்டடாக ஒரே மாதிரியான கேள்விகளை வந்து சில குட்டீஸ்லாம் போட்டுட்டு வரீங்க. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. ஏன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே ஆல்ரெடி வீடியோ இருக்குது. நீங்களாக பார்க்காம திருப்பி கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, நீங்களாக சின்ன பிள்ளைங்க திருப்பி கமெண்ட் பண்ணலாம். ஆனால் பெரியவங்களுக்கு வீட்டில் எவ்வளோ வேலை இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி வீடியோஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி அந்த வீடியோஸை பாருங்கள். கோழிகள் பற்றிய சந்தேகங்களுக்கு அதனால் கொஞ்சம் அதெல்லாம் புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மாடுகளுக்கு எந்த நோய் வந்தாலும் ஆல்ரெடி வந்து வீடியோ பதிவு செஞ்சுருக்கேன். வீடியோ இல்லாத பட்சத்தில் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நிறைய பேர் நிவி விலாக் போடுங்கக்கா அப்படின்லாம் கேட்குறீங்க. குட்டீஸ்லாம் ப்ளீஸ்ப்பா இருக்கிறதே பாருங்கள். எனக்கு டைம் இருந்ததுன்னா இந்த மாதிரி நடுவில் ஒரு வீடியோ உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். பவி வந்து ரொம்ப அட்டகாசம் பண்ணுது. இன்னும் வந்து நான் ஸ்டோருக்கு பாலே எடுத்துகிட்டு போகல. ஏன்னா அந்த அளவுக்கு கத்துது. அவங்க அம்மா கூட இல்லை அப்படின்னா ரொம்ப கத்துது. இது வரைக்கும் நான் வச்சுருந்த கன்றுக்குட்டியிலே இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ரெஃபர் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோவும் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அதாவது தனித்தனியாக ப்ளேலிஸ்ட்டில் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு புரியும். சரிங்களா? உங்களோட வேலையும் இதனால் டிலே ஆகும், என்னோடய வேலையும் டிலே ஆகும். அதுக்காக தான் சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து நிவி விலாக் வேணுங்கிறவங்க வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கட்டாயமாக பதிவிடுறேன். பவி வந்து ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்குது. பால் வந்து ஸ்டோர்லேயே ஊற்றலை. ஏன்னா அவனுக்கே பத்தலை. அந்த அளவுக்கு வந்து கத்திக்கிட்டே இருக்கான். நான் வீட்டுக்கு தான் கொஞ்சமாக கறந்துக்கிட்டு மீதி பால் அப்படியே விட்டுடுறேன். அப்படி இருந்துமே அவ்வளோ சேட்டை பண்ணுறா பவி. கண்ணுக்குட்டி பேர் கேட்டிருந்தீங்க. கண்ணுக்குட்டி வந்து கேலா பாயான்னு கேட்டிருந்தீங்க. கண்ணுக்குட்டி வந்து கேலு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நீங்கள் பார்க்குறவ வந்து 2 மாதம் ஆகுது. கன்றுக்குட்டி போட்டுருச்சான்னு கேட்குறீங்க. யாருமே வந்து வீடியோ பார்க்குறதில்ல. ஆனால் கமெண்ட் செக்ஷனில் வந்து நிவியை பற்றி விலாக் போடுங்கக்கா, கன்றுக்குட்டி பற்றி விலாக் போடுங்கக்கா அப்படின்னு வந்து கமெண்ட் மட்டும் போடுறீங்க. நீங்கள் வீடியோஸ் ரெகுலராக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வீடியோ பதிவு செய்கிறேன். சரிங்களா? இதில் வந்து நம்மளோட பழைய சப்ஸ்கிரைபர்ஸில் நிறைய பேர் இன்னும் வந்து பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அதே மாதிரி நியூ சப்ஸ்கிரைபர்ஸும் வேணும் அப்படின்னா கட்டாயமாக சொல்லுங்கள்.
கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்களும் வந்து நான் ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.